தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். நான் சம்பத். என்று நாம் பார்க்க இருப்பது, வெயில் காலம் வந்துவிட்டாலே அளவுக்கு அதிகமாக வியர்ப்பதோடு பல்வேறு சரும பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். அதுவும் அளவுக்கு அதிகமாக வியர்ப்பவர்கள் சந்திக்கும் ஒரு சரும பிரச்சனை தான் வியர்க்குரு. இந்த வியர்க்குருவானது சிவப்பு நிற புள்ளிகளாக உடலின் முதுகு, கழுத்து, நெற்றி மற்றும் சிலருக்கு முகத்தில் அதிகம் காணப்படும். முக்கியமாக குழந்தைகள் வியர்க்குருவால் அதிகம் அவதிப்படுவார்கள். வியர்க்குரு ஒருவருக்கு கடுமையான அரிப்புகளை உண்டாக்குவதோடு எரிச்சல் மற்றும் ஊசியால் குத்துவது போல மிகுந்த அசௌகரியத்தை உண்டாக்கும். வியர்க்குரு பிரச்சனைக்கு பலரும் வியர்க்குரு பவுடரை வாங்கி பயன்படுத்துவோம். ஆனால் ஒரு சில இயற்கை வழிகள் வியர்க்குருவை போக்குவதோடு வியர்க்குருவால் சந்திக்கும் அசௌகரியங்களையும் தடுக்கும். இப்போது அந்த வழிகள் என்னென்ன என்பதை பற்றி விளக்கமாக பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் முதலில் பார்க்க இருப்பது கற்றாழை ஜெல். கற்றாழையில் ஆன்டிபாக்டீரியல் மற்றும் ஆன்டிசெப்டிக் பண்புகள் அதிக அளவில் இருக்கிறது. இது பல்வேறு சரும பிரச்சனைகளை குறைக்க உதவுகிறது. குறிப்பாக வியர்க்குருவால் அவதிப்படும் போது கற்றாழை ஜெல்லை வியர்க்குருவின் மீது தடவினால் நல்ல நிவாரணம் கிடைப்பதோடு விரைவில் வியர்க்குருவும் மறையும். அடுத்ததாக ஐஸ் பேக். வியர்க்குருவால் ஏற்படும் அரிப்புகள் மற்றும் எரிச்சலிலிருந்து உடனடி நிவாரணத்தை வழங்கும் ஒரு வழிதான் ஐஸ் பேக் ஒத்தடம் கொடுப்பது. அதற்கு ஐஸ் கட்டியை ஒரு காட்டன் துணியில் வைத்து அந்த துணியால் வியர்க்குருக்கள் உள்ள இடத்தில் ஒத்தடம் கொடுக்க வேண்டும். இதனால் வியர்க்குருவால் ஏற்படும் எரிச்சலும் அரிப்புகளும் குறையும். அடுத்ததாக வேப்பிலை பேஸ்ட். வேப்பிலையில் ஆன்டி மைக்ரோபியல் மற்றும் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் இருக்கிறது. எனவே நற்பதமான வேப்பிலையை அரைத்து பேஸ்ட் செய்து அதை வியர்க்குரு உள்ள இடத்தில் தடவி 10-15 நிமிடம் ஊற வைத்து பின் குளிர்ந்த நீரால் கழுவ வேண்டும். இதனால் வியர்க்குரு பிரச்சனையிலிருந்து விடுபடலாம். அடுத்ததாக முல்தானி மெட்டி. முல்தானி மெட்டி சரும அழகை மேம்படுத்த பயன்படுத்தப்படும் ஒரு அழகு பராமரிப்பு பொருள். இந்த முல்தானி மெட்டி வியர்க்குரு பிரச்சனையிலிருந்து விடுவிக்கும் என்பது உங்களுக்கு தெரியுமா? ஆம், முல்தானி மெட்டி வியர்க்குருவால் ஏற்படும் அரிப்புகளை நீக்கி சரும எரிச்சலை தணிக்கும். அதற்கு முல்தானி மெட்டி பொடியை ரோஸ் வாட்டர் சேர்த்து வியர்க்குரு உள்ள சருமத்தில் தடவி 15 நிமிடம் ஊற வைத்து பின் குளிர்ந்த நீரால் கழுவ வேண்டும். அடுத்ததாக வெள்ளரிக்காய். வெள்ளரிக்காய் நீர்ச்சத்து கொண்டது மட்டுமின்றி குளிர்ச்சியானதும் கூட. இந்த வெள்ளரிக்காயை மெல்லிய துண்டுகளாக வெட்டி ஃப்ரீசரில் அரை மணி நேரம் வைத்து பின் அதை வியர்க்குரு உள்ள இடத்தில் 15 நிமிடம் வைத்து எடுக்க வேண்டும். இதனால் வியர்க்குருவால் ஏற்படும் அசௌகரியங்களை தவிர்க்கலாம். அடுத்ததாக சந்தன பவுடர். சந்தன பவுடர் குளிர்ச்சியானது என்பதை அனைவரும் அறிவோம். மேலும் இதில் அலர்ஜி எதிர்ப்பு மற்றும் வலி நிவாரண பண்புகளும் இருக்கிறது. எனவே இவற்றை வியர்க்குரு உள்ள இடத்தில் தடவினால் வலியும் அரிப்புகளும் குறையும். அதற்கு சந்தன பொடியை நீர் சேர்த்து பேஸ்ட் செய்து வியர்க்குரு மீது தடவி காய வைத்து பின் குளிர்ந்த நீரால் கழுவ வேண்டும். இப்படி செய்தால் நல்ல நிவாரணம் உடனடியாக கிடைக்கும். இப்போது நாம் பார்த்த இயற்கை வழிகள் அனைத்தும் அரிக்கும் மற்றும் குத்தும் வியர்க்குரு பிரச்சனைகளிலிருந்து உடனடி நிவாரணம் அளிக்கும். இருந்தாலும் வியர்க்குரு பிரச்சனையை தவிர்க்க கோடையில் வெயிலில் அதிகம் சுற்றுவதை தவிர்ப்பதோடு தளர்வான காட்டன் ஆடைகளை அணிந்து உடலை எப்போதும் நீரேற்றத்துடன் வைத்திருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்து அவர்கள் ஆரோக்கியத்திற்கும் உதவுங்கள். நன்றி.